12/12/2025 வெள்ளிக்கிழமை சரியான ராகு காலத்தில் ஒரு தேவ ரகசியத்தை அம்மா என்கிட்ட சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நவலிங்கம் நவசக்தி வள்ளலார் பீடம், அருள்மணி சுவாமிகள் சித்தர் பீடம். இது பக்கத்தில் இருக்கிறது துர்காதேவி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, அதர்வண பத்ரகாளி அம்மன், சமயபுரத்து மாரியம்மன், மகாலட்சுமி, அஷ்டபுஜ துர்காதேவி அம்மன். இதுதான் என்னுடைய பேங்க் நம்பர், ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இப்போ நான் அம்மா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். 1000 வருஷத்துக்கு முன்ன கட்டப்பட்ட கோயில், எந்த விளம்பரம் இல்லாமல் மக்கள் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணி, ஃப்ரீயாக தியானம் பண்ணி, குருக்கள் பட்டாச்சாரியெல்லாம் அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் குங்குமம் விபூதி பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சுவாமி 100 வருஷத்துக்கு முன்ன. இப்போ இந்த 50 வருஷத்தில் தான் கோயிலை பிரபலம் பண்ணி அதன் மூலம் வருமானம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கணக்கு போட்டாங்க. எம்ஜிஆர் போய் தாய் மூகாம்பிகிட்ட போய் வணங்கினாருங்க. அது இன்றைக்கி உலக புகழாகி போச்சு. அதே மாதிரி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கும்பகோணம் வக்கரகாளி அம்மன் கோயில் போயிட்டு வணங்கினாங்க. அது உலக புகழ் போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுவாமிகளாக நான் கருதக்கூடிய இந்திய நாட்டினுடைய மரியாதைக்குரிய மகா பெரியவர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அயோத்திக்கு சென்று, காசிக்கு சென்று அது உலக புகழாகி போச்சு. அப்போ எல்லாருமே இப்போ என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, பிரபலமான நடிகர்கள், பிரபலமான அரசியல்வாதிகள் வர வச்சு அதன் மூலம் மக்களை கோடிக்கணக்காக இழுத்து, மக்களுக்கும் பிரசாதம் கொடுக்கறதில்ல, மக்களுக்கும் எதுவுமே பிரார்த்தனை பண்ணுறதில்ல, மக்களும் கருவறையில் உட்காரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. கையை பிடிச்சி இழுத்து இழுத்து விடுறாங்க. எவ்வளோ பெரிய பாவம்! தொடலாமா? எவ்வளோ பெரிய பாவம்! இன்றைய பூஜையில் ஒரு அற்புதமான இசை அரசி ஒசூர், ஒரு தெய்வப்பெண் பிரித்தி, அவங்களுக்கு ஒரே மகள், அன்பு மகள் பிரித்திஷா. அவங்க கணவர் பிரித்தி. ஒரு அழகான குடும்பம், தெய்வீக வீடு. ஒரு அற்புதமான டிவிஎஸ் நிர்வாகத்தில் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிகிறார். அவருக்கு பிரித்திப்புக்கும் அருமையான ஒரு குழந்தை கொடுத்த பிரிதிஷா. ஆனால் பிறந்த உடனே வளர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவள் உடம்பில் ஒரு வால்வு வந்து சுரக்காத மாதிரி அமைஞ்சு போச்சு. ஜென்மம் அவசப்பட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. இன்சுலின் மூலம், ஊசி மூலம் அந்த குழந்தைய தாயும் தந்தையும் தவமாக இருந்து வேண்டி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இந்த பூஜையில் அந்த ஒசூர், அந்த அருமையான தெய்வ குடும்பத்துக்கு, இசை அரசி, அருமையான திருக்கோயில் சன்னிதானத்துக்கு வாரி வழங்கும் வள்ளல், அந்த குடும்பத்திற்கு அந்த பெண்ணை அந்த வாழ்வை சரி பண்ணி அவளுக்கு தீர்க்க ஆயுளை கொடுத்து, தீர்க்க சுமங்கலியை கொடுத்து அந்த பொண்ணை வாழ வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவள் யூடியூப்லாம் அருமையாக பாடுறாள். ஆகவே அதே மாதிரி அமெரிக்காவில் தெய்வ நாயகி, சின்ன வயசு, 2 பொண்ணு, கைகள் கால்கள் கழுத்து நரம்புகள் எல்லாம்
ரொம்ப அவசப்படுது. அவங்க அழுதாங்க. அவங்க உடம்பு சரி பண்ணி இப்போது இந்த பூஜையை நான் தீபார்த்தனை பண்ணுறேன். இப்போ குருக்கள் சங்கல்பம் பாட்டு பாடி சுலோகம் பண்ணி நடக்கும். ஓம் அம்பா சாமதி சந்திரபௌரி ரமராம பார்வதி காளி ரகதி சிவாகினி காத்யாயினி பைரவி சாவித்ரி அம்பகதி சாம்ராஜலட்சுமி பிரதா சித்ரூபி பலதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பா மோகினி தேவதா திருமணி ஆனந்த சந்தாயினி வாணி வல்லபாணி வேணுமுரளி ஞானப்பிரியாலோணி கல்யாணி முராஜமுதோதனாகும் ராகம் காரணி சித்ரூபி பலதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி